வணக்கம். இது காமாட்சி அன்னையின் வரலாறு. பலவித நூல்களில் பலவாய் இருப்பது உண்மை. அதன் காரணமாக புராண ஆசிரியர்கள் தங்கள் கற்பனைகளையும் கேட்டவற்றையும் வைத்து காமாட்சி அம்பிகையை பற்றி சொல்லுகிறார்கள். சைவ வழிபாட்டில் சிவனுக்கு முதலிடம், அம்பிகைக்கு இரண்டாம் இடம். சக்தி வழிபாட்டில் அம்பிகைக்கு முதலிடம், சிவனுக்கு இரண்டாம் இடம். பாகவதம் போன்ற நூல்களில் திருமாலுக்கு முதலிடம். சாக்த வழிபாட்டில் பராசக்தி ராஜராஜேஸ்வரி மூலப்பொருள். அவள் சிவனுடைய மனைவி அல்லல். அவளால் தோற்றுவிக்கப்பட்ட கௌரியே சிவனுடைய மனைவி. எது எப்படி இருந்தாலும் காஞ்சிபுரத்தில் காமாட்சிக்குத்தான் முதல் மரியாதை. காஞ்சிபுரத்தில் இருக்கிற எல்லா சிவாலயங்களிலும் அம்பிகைக்கு என்று தனியான சன்னதி கிடையாது. எல்லா சிவாலய சக்தியும் காமாட்சியில் அடக்கம் என்பதே ஐதீகம். காஞ்சி மாநகரில் உள்ள எல்லா ஆலய மூர்த்திகளும் காமாட்சியை நோக்கியவாறே பிரதிஷ்டையாக இருக்கிறார்கள். அது மட்டுமா, புண்ணியகோடி என அழைக்கப்படும் காஞ்சி வரதராஜ பெருமாள் கோவில் விமானமும், ருத்ரகோடி என சிறப்பிக்க பெறும் ஏகாம்பர ஈஸ்வரர் திருக்கோவில் விமானமும், 108 சிவாலய விமானங்களும், 18 பெருமாள் கோவில் விமானங்களும் இந்த காமகோடி விமானத்தையே நோக்கியே இருக்கும். காமாட்சி எழுந்தருளியுள்ள காமக்கோட்டம் திருக்கோவிலுக்கு ஆச்சரியமான ஒரு பெயர் உண்டு. திசை மயக்கும் கோவில் என்று சொல்வார்கள். கோவிலுக்குள் நுழைந்து போகும்போது ஒவ்வொரு வாயில் ஒவ்வொரு திசையில் அமைந்து உள்ளே நுழைவோரை திசை தெரிய ஒட்டாதபடி அமைக்கப்பட்டது காமாட்சி சன்னதி. முக்கோண கருவறையும் 3.5 சுற்று பிரகாரமும் காமக்கோட்டத்தின் ஸ்பெஷாலிட்டி. ஸ்ரீ சக்கரத்தில் பிந்து மண்டல வாசினியாக முக்கோணத்தில் உறைபவள் என்பதால் அவள் கருவறை முக்கோண வடிவமானது. குண்டலினி எனும் ஸ்ரீ ஜீவசக்தி உடம்பில் 3.5 அங்குல சுற்று பாம்பு போல கிடைக்கிறது என்பதால் 3.5 சுற்று பிரகாரம் அமைந்துள்ளது. சன்னதியில் சிலாரூபமான மகா திரிபுர சுந்தரியாக விளங்குபவள் காமாட்சி. அவளை 5 வயது பாலாவாக பிரதிஷ்டை செய்து தேவர்கள் பூஜித்து இரவு கதவை